இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இயர் 10 மூவி ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர் 10 வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை வச்சு தான் வந்து இந்த மெயின் கதையே ஓடும். நீங்கள் வந்து ஆல்ஃபா படம் பார்த்துருப்பீங்க. ஆல்ஃபா படமும் இந்த மாதிரி காட்டுவாசி பழங்குடியினர் கதையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 10,000 BC பார்த்துருப்பீங்க, 300, அப்புறம் அப்பாக்லிப்டோ பார்த்துருப்பீங்க. அந்த பட வரிசையில் தான் வந்து இந்த கேட்டகரியும் வருது. இது வந்து ஒரு ஹாரர் சயின்டிஃபிக் படமாக வந்து இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை வந்து காட்டுவாசிங்க வந்து கொண்டுடுறானுங்க. அங்கே ஒரு பழங்குடியின காட்டுவாசிங்க வந்து இருக்கானுங்க. அந்த காட்டுவாசிங்க எப்படின்னா வந்து ஒருத்தனை கூடயும் விட்டு வைக்க மாட்டானுங்க. மனுஷங்களாக இருந்தாலும் சரி. இந்த இது பார்த்துருப்பீங்க, க்ரீன் இன்ஃபர்னோ படம். அந்த படத்தில் வர மாதிரி தான் இதுலேயும் மனுஷங்களையும் விட்டு வைக்க மாட்டானுங்க, மிருகங்களையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. அப்புறம் இந்த ஊரில் வந்து பல மக்களோட ஜனத்தொகை வந்து குறைஞ்சிருச்சு. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா ஜனத்தொகை வந்து குறைஞ்சதுக்கப்புறமா வந்து நாகரிகமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன வேணாலும் ஆகலாம் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. யாரை என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கும் போதும் பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோடையும் அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடையும் வச்சுட்டு வராங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற மருந்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவனுங்க. ஏன்னா அந்த மருந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் வந்து காப்பாற்ற முடியும், உயிரோட வச்சுருக்க முடியும். அந்த மருந்தையும் அந்த காட்டுவாசிங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவையும் வந்து கொண்டுடுறாங்க. அவங்க அப்பாவை கொண்டதுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டோட மருந்து எடுத்துகிட்டு போனதுக்கும் வந்து ஒரு பையனாக நின்று இந்த காட்டுக்குள்ளே வந்து அவங்கள வந்து பழி வாங்கணும். பழி வாங்குறது தான் வந்து கதையாகவே வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த காட்டுவாசிங்க வந்து அப்புறம் இங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த மாமிசம் சாப்பிட்றதுல வந்து தள்ளப்படுறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து செத்து போயிடுறாங்க. எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே வந்து சாப்பாடுக்கே வந்து எல்லாமே அலையிறனால வந்து இவங்க சாகிற நிலமை வந்து ஆயிடுது. ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அவங்க அப்பாவுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்காகவும். அதாவது கதையாக வருது. இந்த படத்துக்கு வந்து 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க 10க்கு. IMDbயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 36 நிமிஷமாக இருக்குது. இந்த 300 காட்டுவாசி பழங்குடியினர் அந்த காலத்தில் அந்த எப்படி அந்த மாதிரி பார்க்குறவங்களா இருந்தால் இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து 28 இயர்ஸுங்கிற ஒரு படம் வருது 2025. அதுவும் உள்ளவங்க வந்து பார்க்கலாம்.